எனவே நான் நடத்தி கொண்டிருக்கின்ற கழகத்தை அடிப்படை தொண்டர்கள் உரிமை மீட்கின்ற கழகத்தை ஒவ்வொரு மாதமும் தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்தை கூட்டுவேன். அந்த கூட்டத்திலேயே நான் அறிவித்திருக்கிறேன், எந்த நிலையிலும் நான் தனி கட்சி துவங்க மாட்டேன். இந்த கழகம் மீட்டெடுப்பது உரிமை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை உரிமைகளை மீட்டெடுப்பதற்காகத்தான் இந்த கழகம் தோற்றுவிக்கப்பட்டது. அதுக்கு நான் உறுப்பினரே சேர்க்கல, இருக்கிறவங்களை வச்சு சட்ட போராட்டம் கோர்ட்டில் நடத்திட்டு இருக்கேன். ஆனால் ஒன்று அறிவித்தோம், நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிடும் என்று அறிவித்தோம். 6 நாடாளுமன்ற தொகுதிகள் என்டிஏ அலையன்ஸ்லேருந்து எங்களுக்கு ஒதுக்கப்பட்டது. என்னை கூப்பிட்டு சொன்னால் நீங்கள் 6 நாடாளுமன்றத்தில் இருக்கணும். 6 நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற 36 சட்டமன்ற இருக்கின்ற அங்கே இருக்க தலைவர்கள், மாவட்ட கழக செயலாளர், நிர்வாகிகள் கேட்டு இந்த தேர்தல் யாரும் நிற்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இல்லைன்னா பொருளாதார வசதியில் இல்லை, நாங்கள் பின்னால் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்னை நிற்கணும்னு சொன்னாங்க. யார் கட்சிக்காரங்க தலைமை நிற்கிற நிர்வாகிகள் எனக்கு வேணாம், இன்னும் 2 வருஷம் இருக்குது சட்டமன்ற ஒரு போடி நாங்கள் 5 ஆண்டுகள் எனக்கு நம்பிக்கை வச்சு அவர் நல்ல முறையில் நீங்கள் பணியாற்றவில்லை, அவங்களால நம்பிக்கை வச்சு என்னை சட்டமன்ற உறுப்பினர் ஆகிக்காங்க. நான் போய் ரிசைன் பண்ணிட்டு போய் எங்கே போய் நிற்க வேணாம், தயவுசெய்து என்னை விட்டு ஆள வந்துட்டு வேணாம், இல்லை நீங்கள் அவசியம் நிற்கணும். நாங்கள் சரி பாங்க ஆலோசனை போட்டிருக்கோமே நம்ம அண்ணையா ஐயா பண்ருட்டியார் நீ கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்ல, அவரும் சொன்னார் தனி கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷத்துக்கு முன்னால். ஏன்னா இந்த வம்பலெல்லாம் என்னை போய் இழுக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டு வேணாம் தனி கட்சியில் வேணான்ட்டு அவர்கிட்ட மறுத்துருக்குறேன்.